ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் இன் அ மில்லியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஏப்ரல் 4th வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த எஸ்எஸ்சி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 months கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ உள்ளே போகலாம். First national news, Prime Minister has launched Swamitwa scheme, an integrated e-Gram Swaraj portal mobile application app for accelerating and development process in rural area. ஸோ ரூரல் ஏரியாக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து ஸ்வமித்வா ஸ்கீம். Next, the Union HRD Minister has launched Vidya Dhan program on Diksha platform to integrate digital education with schooling. ஸோ இது வந்து ஏப்ரல் 4th வீக்கு. அந்த டைமில் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் இது பண்ணல. அதுதான் வந்து கேந்திர வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற டைமு. அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா வித்யாதன் 2.0 ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. Next, the Ministry of Shipping approved the reconstitution of 16 members National Shipping Board. The board is the highest advisory board on matters related to Indian shipping. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்து ஒரு ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்காக ஒரு 16 members. ரீகான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது திருப்பியும் வந்து அதில் ஏதாவது ரிஃபார்ம்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு 16 members போர்டு வந்து இது பண்ணுறாங்க, நியமிக்கிறாங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் அட்வைசரி போர்ட் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஷிப்பிங். நெக்ஸ்ட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் ஃப்ரோசன் இன்ஃப்ளேஷன் லிங்க்ட் டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் டியர்னஸ் ரிலீஃப் ஃப்ரம் January 1st, 2020 till July 2021. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃப்ளேஷன் லிங்க்டு டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து வறட்சிக்காக, அந்த மாதிரி நிறைய கஷ்டம், அந்த ட்ராட் வந்தால் இல்லாட்டி ஃப்ளட் வந்தால் அதுக்காக கொடுக்குற டியர்னஸ் அலவன்ஸ் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரோசன் அப்படின்னா ஸ்டாப்பு, ஃப்ரம் January 2020 till July 21. ஏன்னா இது வந்து COVID-19க்காக அவங்க இந்த காசு எடுத்து செலவு பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் ஹேஸ் செட் அப் த டார்கெட் ஃபார் கோல் இந்தியா லிமிடெட் டு ப்ரொடியூஸ் 710 million tons coal during the financial year 2020-2021. ஸோ யூனியன் மினிஸ்டர் எல்லாருமே பட்ஜெட் டைமில் வந்து ஒரு கோல் செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூனியன் மினிஸ்டர் வந்து என்ன செட் பண்ணியிருக்காங்க, டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு இவ்வளோ மில்லியன் கோல்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், 710 million ton கோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. The Ministry of Labour and Employment has declared banking industry as a public utility service. So public banking வந்து public utility service-ஆக proclaim பண்ணியிருக்காங்க for 6 months from April 21 to April 21, 2020 till October 21 under the provision of Industrial Disputes Act 1947. This will bar the employees of the banking sector to hold any strike during the period. ஸோ எந்த ஆக்ட் மூலியமானு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 மூலியமாக பேங்கிங்கை வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம் எந்த ஸ்ட்ரைக்குமே பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Next point, the Union Ministry of Human Resource and Development has launched My Book, My Friend campaign. My Book, My Friend campaign on occasion of World Book Day April 23, 2020. ஸோ April 23rd என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் டே. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வேர்ல்டு புக் டே. அதில் நம்ம MHRD என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மை புக் மை ஃப்ரெண்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. Next, as per CHSL research report, Karnataka retained first position. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா CHSL research report படி Karnataka has retained first position in terms of total installed renewable energy capacity in India for financial year 2020. ஸோ வந்து total installed renewable energy capacity, renewable energyனா வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, அதுதான் வந்து renewable energy. அதில் வந்து கர்நாடகா வந்து ஃபஸ்ட் பொசிஷன் for the financial year 2020, followed by Tamil Nadu and Gujarat. ஸோ ஃபஸ்ட் வந்து கர்நாடகா, செகண்ட் வந்து தமிழ்நாடு, குஜராத். அதை தவிர டாப் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் ஓவரால் சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. டாப் 3 ஸ்டேட்ஸ் இன் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி ஆர் குஜராத், தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது. இந்த சோலார் எனர்ஜியில் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, விண்ட் எனர்ஜியில் குஜராத் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓவரால் ரெண்டுமே சேர்த்து ரினியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹோல்ஸ் த ஃபர்ஸ்ட் பொசிஷன்.
Next, the Central Industrial Security Force has launched a mobile application named eCarlay for the movement of files and documents without physical touch. ஸோ வந்து CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அஃபீஷியலாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபைல்ஸை மூவ் பண்ணுறதுக்காக eCarlay அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கமல் ஜெயின் ஃப்ரம் IIT Roorkee has developed a software which can detect COVID-19 within 5 seconds using எக்ஸ்ரே ஸ்கேன். ஸோ கமல் ஜெயின்கிறது வந்து எக்ஸ்ரே வச்சு வந்து அவர் ஐஐடி ரூர்க்கி எக்ஸ்ரே ஸ்கேன் வச்சு COVID-19 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேர். ஹி ஹஸ் டெவலப்ட் அ சாஃப்ட்வேர். Next is states. Uttar Pradesh has become the first state in India to produce a software-based in-house facility of virtual courts. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து virtual courts எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? virtual courtனா வந்து டேரெக்டாக இல்லாமல் ஆன்லைனில் இந்த ஜூம் அந்த மாதிரி இதுலேயே வந்து கோர்ட்டு கேஸ் இது பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்கன்னா உத்தரப்பிரதேஷில். நெக்ஸ்ட்டு, அசாம் ஹாஸ் லான்ச் த ஸ்கீம் கால் தன்வந்திரி under which locally unavailable medicines will be delivered to patients at home. ஸோ தன்வந்திரி இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லாத மெடிசன்ஸ், கோவிட் டைம்ன்றனால லோக்கலாக அன்அவைலபிளாக இருக்க மெடிசன்ஸை வந்து வீட்லேயே டெலிவர் பண்ணுறதுக்காக அசாம் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. Andhra Pradesh has relaunched zero interest loan scheme for women self-help group. ஸோ வந்து இது ரீலான்ச்டு ஏற்கனவே இருந்திருக்கு, அதை ரீலான்ச் பண்ணியிருக்காங்க வித் ஜீரோ இன்ட்ரெஸ்ட். வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்காக ரீலான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை. Madhya Pradesh has launched Jeevan Shakti Yojana to enable women in urban areas to earn by making mask at home. ஸோ வந்து மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக, மணி சம்பாதிக்கிறதுக்காக யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து ஜீவன் சக்தி யோஜனா அப்படின்ற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. Next, international. As per Times Higher Education Impact Ranking 2020, the Indian Institute of Technology, Kharagpur. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஐஐடி ரூர்க்கீயில் வந்து கமல் ஜெயின்றவர் வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் வச்சு டெவலப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஐஐடி கரக்பூர் வந்து இந்த ஆஸ் பர் இந்தியன் ஹையர் எஜுகேஷன் இம்பேக்ட் ரேங்கிங் 2020 ஐஐடி கரக்பூர் ஹாஸ் செக்யூர்ட் 57th ரேங்க் அமாங் த குளோபல் யூனிவர்சிட்டிஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் ஆஃப் நியூசிலாண்ட். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நியூசிலாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் எஜுகேஷனில் வந்து டாப் ரேங்க்கில் வந்திருக்கு. நம்ம வந்து 57th ரேங்க்கில் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு பேங்க் ஹேஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் AIMA, All India Management Association, to organize a virtual workshop called Contract Management During Emergency Situation, with the aim to create awareness about the likely impact of COVID-19 pandemic on implementation of the World Bank funded projects. ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்து இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனில் எப்படி வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து வர்ச்சுவல் ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் டியூரிங் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். யாருன்னா வேர்ல்டு பேங்க் அலாங் வித் AIMA. நெக்ஸ்ட்டு, லெபனான் பிகம் த ஃபர்ஸ்ட் அரப் நேஷன் டு லீகலைஸ் கேனபிஸ் ஃபார்மிங் ஃபார் மெடிசினல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ். கேனபிஸ் அப்படின்னு சொன்னால் வந்து கஞ்சா பிளான்ட்டு, அந்த ட்ரக்கை வந்து எல்லாம் நிறையா நாட்டில், ஈவன் இந்தியாவில் கூட அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க, ஃபார்பிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அரப் வந்து ஃபர்ஸ்ட் நேஷன் டு லீகலைஸ், அது வந்து நல்லது, இல்லாட்டி வந்து அதை வந்து வளர்க்கலாம், அதுக்கு அனுமதி அப்படின்ற மாதிரி மெடிசினல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக ஓகே பண்ணியிருக்காங்க. Next, fourth news. The External Affairs Minister Subramaniam Jaishankar has attended the BRICS Foreign Ministers online meeting chaired by Russia. ஸோ இந்த பிரிக்ஸ் இந்த வருஷத்தோட இந்த இந்த ஃபினான்ஷியல் இயரோட பிரிக்ஸ் மீட்டிங் யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யார் சேர்பர்சனாக இருந்திருக்காங்கன்னா ரஷ்யா. அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுப்ரமணியம் ஜெய்சங்கர் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காரு ஆன்லைனில். Next, during the meeting, BRICS country has agreed to set up and $15 million loan instrument for economic recovery post COVID-19 crisis-காக இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க அந்த பிரிக்ஸ் இதுலேருந்து. நெக்ஸ்ட்டு, பிரகாஷ் ஜவதர், the Union Minister of Environment, Forest and Climate Change, has participated in 11th session of Petersburg Climate Dialogue 2020 along with 30 other countries representative. It was held digitally. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து வருஷம் நடக்கிற ஒரு climate change program.
இதில் வந்து இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி நிறையா இது வந்து இது பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க குளோபல் வார்மிங் அதை பற்றி. அந்த மாதிரி வந்து 11th செஷன் ஆஃப் பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டயலாக் வந்து யார் அதை வந்து இவர் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு ஆன்லைனில். நெக்ஸ்ட்டு த மல்டிலேட்ரல் ஏர் காம்பேக்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் 2020 which was to be held between July to August is cancelled by Australia due to COVID-19 pandemic. ஸோ வந்து நிறைய கம்பைன் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மிலிட்ரி ப்ரோக்ராம்ஸ்லாம், அந்த மாதிரி இருக்க ஏர் காம்பேக்ட் ட்ரைனிங் எக்ஸசைஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. Vienna-based United Nations Office on Drugs and Crimes under its flagship Education for Justice initiative has launched the Lockdown Learner series on online dialogues with the students and educators in India on COVID-19, its impact on sustainable development goals. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்கனைசேஷன் வியானா-பேஸ்ட் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ், அதுவும் எஜுகேஷன் ஃபார் ஜஸ்டிஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து லாக்டவுன் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சீரீஸ்னால் வந்து அடுத்தடுத்தது ஒரு திரைக்கதை இல்லாட்டி எபிசோட் மாதிரி 1, 2, 3 அப்படின்ற மாதிரி வாரம் வாரம் அந்த சீரீஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி லாக்டவுன் லேர்னர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து ஆன்லைன் இது பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் அதோட ஹெட்டிங் அது என்ன அந்த எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அதில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோ இல்லாட்டி எப்படி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு the G20 has launched the global initiative Access to COVID-19 Tools Accelerator to accelerate the development and production of the health tools needed to fight the COVID-19 pandemics. ஸோ G20 அப்படின்னு சொன்னால் வந்து குரூப் ஆஃப் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் 20ல் மொத்தம் 19 கண்ட்ரீஸும் யூரோப் யூனியனும் இருக்குது. ஸோ அது ஏன் 19 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் +1 யூரோப் யூனியன் சொன்னால் யூரோப்பில் இருக்க எல்லா இதுவுமே சேர்ந்து தான் யூரோப் யூனியன் அப்படின்ற மாதிரி ஒன்றும் மிச்சம் 19 கண்ட்ரீஸும் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஆக்சஸ் டு COVID-19 டூல் ஆக்சிலரேட்டர் அப்படின்னா வந்து COVID-19க்கு தேவையான வென்டிலேட்டர்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம நிறையா இது பண்ணணும், செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சிலரேஷன் எடுத்திருக்காங்க. Health tools needed to fight the COVID-19 pandemic. Next, SpaceX has been successfully launched 60 Starlink broadband satellites. So SpaceLink SpaceX யாருன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோடது has launched 60 Starlink broadband satellites. ஸோ இவர் வந்து 60 ஸ்டார்லிங்க்னா வந்து அடுத்தடுத்து அப்படியே ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸாக லான்ச் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி வந்து இது நிறைய பேர் எதிர்த்தாங்க, ஆனாலும் அவர் வந்து இந்த 60 ஸ்டார்லிங்க் ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காரு. Next, economy and business. The chemical and petrochemical industry become the top exporting sector of India for the financial year 2019-20 as export of chemicals increased by 7.43 to rupees 2.68 lakh crores during the April-January period of financial year 1920. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எக்ஸ்போர்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, 7.43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மஹேந்திரா Limited has entered the partnership with IBM International Business Machines Corporation to establish innovation centers to boost digital transformation and encourage the adoption of hybrid cloud-based technologies. ஸோ வந்து டெக் மஹேந்திராவும் ஐபிஎம்மும் சேர்ந்து ஒரு இனோவேஷன் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டு பூஸ்ட் த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் என்கரேஜ் அடாப்ஷன் ஆஃப் ஹைப்ரிட் க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ எல்லாமே வந்து க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஹைப்ரிட் க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொன்னால் வந்து வேறு க்ளவுடு வந்து ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாமே டிஜிட்டலாக தானே இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு இனோவேஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவார்ட் அண்ட் ரேங்கிங் ஆன் நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே 24th of April 2020. 3 panchayat from Jammu and Kashmir, Odisha has been awarded under the separate categories for their outstanding performance in strengthening rural democracy. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆன் நேஷ்னல் பஞ்சாயத்தி ராஜ் டே அப்படின்னா அது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 24th April 2020ல் 3 பஞ்சாயத்து ஃப்ரம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற 3 பஞ்சாயத்தும் ஒடிசாவில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்தும் வந்து ஹாஸ் பீன் அவார்டட் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்ட்ரென்தனிங் ரூரல் டெமோக்ரஸி. ஸோ வந்து ரூரல் டெமோக்ரஸியை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்காக
ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற 3 பிளேஸ்க்கும் ஒடிசாவில் இருக்க ஒரு பிளேஸ்க்கும் வந்து இந்த அவார்டு வந்து அவங்க செலிப்ரேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பர்சன்ஸ் இன் நியூஸ். சுரேஷ் என் பட்டேல் took charge as Vigilance Commissioner in the Anti-Corruption Watchdog Central Vigilance Commission. ஸோ யாரெல்லாம் இந்த வாரம் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உஷா கங்குலி அண்ட் இந்தியன் தியேட்டர் டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் டைட் இன் கொல்கட்டா. தேவானந்த் கன்வர், ஃபார்மர் கவர்னர் ஆஃப் பீகார், திரிபுரா அண்ட் வெட்டரியன் காங்கிரஸ் லீடர் டைட் இன் குவாஹாத்தி, அசாம். ஸோ வந்து இது என்னென்னா வந்து ஒரு மூத்த தலைவர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர் இர்ஃபான் கான் died. He was born in Jaipur, Rajasthan. மீரா நாயர், சலாம் பாம்பே was his debut movie. ஸோ அவரோட ஃபேமஸான மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீரா நாயர் சலாம் பாம்பே அப்படின்ற மூவியில் தான் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இறந்துட்டு he was born on ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இவங்க வந்து இறந்துட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தலாம். வேர்ல்டு புக் டே நான் முன்னாடியே சொன்னோம். வேர்ல்டு புக் டே வந்து April 23. அங்கே வந்து மை புக் மை ஃப்ரெண்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். World Book and Copyrights Day is celebrated every year on April 23rd. The event is organized by United Nations Educational, Scientific and Cultural Organization. அதுக்கப்புறம் யுனெஸ்கோ, அதை தான் வந்து ஃபுல் ஃபார்மு, யுனெஸ்கோமோட ஃபுல் ஃபார்ம். வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக். ஸோ இது வந்து இம்யூனைசேஷன்னா அப்படி வந்து வேக்சினேஷன் மாதிரி. இம்யூனைசேஷன் வீக் இஸ் அப்சர்வ்ட் annually between April 24th to 30th to raise awareness and increase the rate of immunization against vaccine preventable diseases around the world. The theme of the year 2020 is Vaccine Work for All. ஸோ இந்த டைமுக்கு வந்து இது முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 24லேருந்து 3rd. அதே மாதிரி இந்த தீமும் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் ஒர்க் ஃபார் ஆல். நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே April 24th. அதில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்க 3 பஞ்சாயத்துக்கும் ஒடிசாவில் இருக்க ஒரு பஞ்சாயத்துக்கும் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு மலேரியா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 25th April. இட் இஸ் ஒன் ஆஃப் தி 8th official global public health campaign recognized by World Health Organization. The theme of the World Malaria Day is Zero Malaria Starts With Me. So World Malaria Day is 25th April. World Intellectual Property Day is observed on April 26th by World Intellectual Property Organization. The theme of the year is Innovate for the Green Future. Next, International Dance Day is observed on April 29th by International Dance Committee. Sports, Mirabai Chanu and Jeremy Ladriang have qualified for Tokyo Olympics. So next வர ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இவங்க 2 பேரும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. டோக்கியோ வந்து ஜப்பானோட கேபிட்டல். நியூ லோகோ அண்ட் டைட்டில் ஆஃப் த 11th edition of World Games which is to be held in Birmingham, Alabama, USA was unveiledனா அது வந்து இது பண்ணியிருக்காங்க, இது என்ன சொல்கிறது, கட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 11th edition of World Games அதோட லோகோவையும் டைட்டிலையும் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங் செரமனி வச்சு மாதிரி அந்த அன்வெயில் பண்ணியிருக்காங்க. The World Game 2021 Birmingham has been renamed to World Games 2022 Birmingham. ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் 2021 வந்து மாற்றி 2022 அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. யாருன்னா USA. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸு. நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.